கருவேப்பிலையை பாருங்க எப்படி சொல்லி இந்த மசாலா குழம்பு ஒன்று பொறுமை வேணும். இந்த கவு பிசில வேலை பிடிக்காது. 18 வருஷமே முதலங்க வச்சுருந்தீங்க கடை பழைய விலையில் இருக்காது. இப்போ எல்லாம் விலை கூடி இருக்கு. மண்டே வணக்கம் ரவளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்னடா பார்க்க போகிறோம் அவி? ரோட்டு கடை சாப்பாடு. ஒரு ரோட்டு கடைக்கு போகிறோம். இந்த கடைக்கு நான் ஒரு நாளும் போனதில்லை. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரலாம் மடத்துலேருந்து யாழ்ப்பாணம் போகிற வாயில் இருக்குது. வடிவாக அந்த இடத்துல பேர் நான் தெரியல, போய் கேட்டு தான் சொல்லணும். அது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலும் இருக்குது. என்ன ஒரு கோயிலும் இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டல் தானே. என்ன அதை விட இந்த கவுப்பி எல்லாம் போட்டு அதுக்கு கறி எல்லாம் தருவினம். என்ன வித்தியாசமே அப்படி அதெல்லாம் போட்டு நல்ல வித்தியாசமாக செய்து தருவினம். அண்டே கூட நான் போய் இங்கே யாழ்ப்பாணம் அங்கே ஓட்டு வந்தேன். நான் அப்போ போட்டு வரைக்குள்ள அங்கே வச்சு அதை சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவல் சொல்லி வேலை இல்லை. இப்போ கூட சாப்பிடுவோமோ வேண்டாமோன்ட்டு இருக்கிறேன். என்ன சொல்ல போனால் இப்போ நான் டயட்டில் இருக்கேன். என்னதில் இருக்கேன்? டயட். சாப்பிடலாமே ரெண்டா கடையில் பயிர் வடிவாக சாப்பிடலாம். கிலோ எல்லாம் கூட அதில் புரதம் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சத்துக்கு மேலே தான் நான் சோறு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்றேன் நவி? சோறு. கொஞ்சத்துக்கு மேலே நான் சோறு சாப்பிட்றேன். ஆகையால் என்ன செய்யறேன்னு தெரியல. அதால் அவியும் கூட்டி கொண்டு போகிறேன். அவிதான் இன்றைக்கு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறான். என்னடா சொல்லு? ரிவ்யூ. அவிதான் ரிவ்யூ பண்ண போகிறான். விமர்சனம் தரப்போறான். சொன்ன மாதிரி நான் அந்த அண்ணன் சுண்டல் கடைக்கு வந்துட்டேன். அண்ணன் இப்போ தான் ரெடி ஆகிறார். இப்போ எத்தனை மணிடா? வந்து 2:45. 2:45 ஆகுது. கிட்டத்தட்ட நீங்கள் 2 மணி வந்தால் தான் இந்த சுண்டலை நீங்கள் வாங்கலாம். என்ன 2 மணி வந்தால் தான் வாங்கலாம். இப்போ நாங்கள் அண்ணாகிட்ட போய் கேட்போம். என்ன 2 மணியில் 3 மணி இல்லை, இப்போ ஆள் 1:30க்கு வந்துவிடுமா. 2 மணி வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அப்படி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது சேனல் உருவாக்க போகிறோம். அந்த புது சேனலுக்கு என்னடா பேர்? அபியும் நானும் வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்க போகிறோம். அபியின் நானும் இல்லாட்டி தமிழ் ப்ரோஸ்மினி. எங்களுக்கு இந்த அபியின் நானும் பேர் பிடிச்சிருக்கு. என்ன அபியின் நானும் பேர் பிடிச்சிருக்கு. அதில் என்ன மாதிரி வீடியோக்கள் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் வீடியோக்கள். என்ன 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு உட்பட்ட வீடியோக்கள்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே? பண்ணுவேன். லிங்கை பேருந்து நாளை போட்டு வரேன்னு என்ன. நான் இப்போ நாங்கள் அண்ணிட்ட போவோம். நான் சாப்பிட போகிறது இல்லை. சும்மா சில கை வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அண்டை சாப்பிடுவா அது அப்படி ஒரு டேஸ்ட். சாப்பிட்ருக்கேன் அவியோட இன்றைக்கு அவியை தான் சாப்பிட வைக்க போகிறேன். வாங்க போய் சாப்பிட போ. வாங்க நாங்கள் போய் அன்னையை கேட்போம். அண்ணன் விபூதி எல்லாம் பூசி ரெடி ஆகிறேன். இங்கே காட்டுறா அண்ணே. 1:30 இல்லை என்ன 1:30 கடை துறக்கிறது. இந்த 2:45 ஆகிட்டு. சரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பிந்திட்டேன். எல்லா சாமான்களுமே இருக்குது. வேறு கொஞ்சம் கவுப்பி இருக்குது, கடலை இருக்குது. எல்லாம் பார்க்க அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம் என்னென்ன விலைன்னு சொல்லி. இப்போ பழைய விலையில் இருக்காது. இப்போ எல்லாம் விலை கூட இருக்கும். அண்டை கூட 100 ரூபாய் குறைய என்ன தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன அவ்வளோத்துக்கு விலை கூட இப்போ எல்லாமே. அதாவது ஒரு சுண்டல் மட்டும் வாங்கினா 100 ரூபா. அங்கால கவுப்பி 100 ரூபா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கறி தான் வேறு லெவல். அண்ணன் எல்லாத்துக்குமே அந்த விபூதி பூசுகிறார். வேறுங்க சில்லுக்கு கண்ணாடிக்கு எல்லாத்துக்குமே விபூதி பூசுகிறார். சொல்லி வேலை இல்லை. பாக்கிய அப்படியே வேறு லெவலில் இருக்கிறடா. வந்தாச்சு. 100 ரூபாய்க்கா அன்னைக்கு. கடையிலக்கு பார்த்தீங்கன்னா மாங்காயம் போட்டு தான் கொடுக்குறாரு அண்ணன். ஒன்று என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன உள்ளுக்கு ஓகே நீங்கள் சொல்கிறீங்களா என்னென்ன வாடியா? இது என்ன இருக்குது? இது மரவள்ளி பொரியல். மரவள்ளி பொரியல். இது அங்கால இருக்கிறது அது தேன்முருகு. இது வெங்காயம். இது மாங்காய். என்ன மாங்காய் இது? இது பாண்டி மாங்காய். இது பாண்டி மாங்காயம். இது சுண்டல். என்ன சுண்டல்? கரம் சுண்டல். இதால வடை. சம்பல் வடை. உள்ள சம்பல் வச்சிருக்கீங்களா? கட் பண்ணி தான் கட் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி தருவீங்களா? என்ன கேட்குற மாதிரி தருவார். இது என்ன? கவுப்பி. இங்கே இருக்கிற பாகோடா குட்டி பாகோடா எல்லாமே நீங்கள் தானே செய்கிறது? அங்கால இருக்கிறது மரவள்ளி கிழங்கு. அவிச்ச மரவள்ளி. இங்கே இருக்கிற சின்ன வடை, குட்டி வடை. இங்கே இருக்கிறது கறிமிளகா பச்சி, வாழைக்காய் பச்சி இருக்குதான். அண்ணா எவ்வளோ ஆழமே கடை வச்சுக்கிறீங்க? 18 வருஷம். இதே ரோட்லையா? இல்லை, இதில் 5 வருஷம். இதில் 5 வருஷமா? பார்த்துருக்கேன். போவதுக்கு பார்த்துருப்பேன். அன்றைக்கு தான் முதல்ல சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். என்ன சாப்பிடணும் என்றால் இந்த சுண்டலும் இந்த கவுப்பியும் சாப்பிட்னா இந்த கறி ஊற்றி தந்தவர் கறி சொல்லி வேலை இல்லை. அப்படி என்ன கறி என்னென்னு சொல்கிறது?
இது மசாலா கறி. மசாலா கறின்னு சொல்கிறது என்ன? ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்க. நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்க. இங்கே மரக்கறி கொடுத்தா மரக்கறி கொடுத்தாலும் செய்கிறவர். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பக்தர் பாருங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் படம் இருக்குது. இங்கே ஆஞ்சநேயர் தொங்குறார் பாருங்க. இப்படி அங்காலம் இப்போ சுற்றிற பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இருக்கிறார். எங்களுக்கு எல்லாமே டேஸ்ட் பார்க்கணும். என்ன தருவீங்க? எல்லாமே டேஸ்ட் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாங்க எல்லாத்துலையும். எல்லா சாப்பிட ஒரு ஆளுக்கு கணக்காக தந்தீங்க. பாருங்க, வடையை வெட்டி போடுறார். வடையை வெட்டிட்டு அதுக்குள்ள வெங்காயம் என்ன இது காட்டையில் இது என்ன தான் வெங்காய சம்பல். ஓகே, இது வெங்காய சம்பல் வைக்கிறார் வடைக்குள்ள. அடுத்தது மிளகாய் பச்சி, கறிமிளகாய் பச்சி, அதை வெட்டி போடுறார். வாழைக்காய் பச்சி. இது என்ன வடைங்க? சின்ன வடை. கௌப்பி, பகோடா, மசாலா வடை, சுண்டல், மரவள்ளி கிழங்கு பொரி. இதுதான் அந்த மசாலா கறி, என்ன மெயின் ஐட்டம். அதை வெங்காயம் போட்டு அங்கே உள்ள மாங்காய் எல்லாம் போட்டு தூவி சோஸ் எல்லாம் போட்டு தரார் அண்ணன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்ன? ஒரிஜினல் சோஸ். இங்கே வரங்க டொமேட்டோ சோஸ். இதுதான் பிரில் வராம அண்ணன். ஓகே ஓகே, இதான் சாமான் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் எல்லாமே கிளந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா சாமான் வந்துட்டு வரவங்க. இங்கே கருவேப்பிலையை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. உங்களுக்கு நான் சாப்பிட காட்ட மாட்டேன்னு சொன்னால் நான் ரெண்டாலும் இந்த கடலை 1-2 எடுத்து சாப்பிட காட்டுறேன். அந்த கறியோட பாரு கொஞ்சம் இந்த மசாலா குழம்பு என்ன அங்கே இந்த வேக விட்ற புளிக்குதுங்க. அதாவது மாங்காயோட சாப்பிட புளிக்குது. அப்படி ஒரு வெங்காயம் எடுத்து போட்டு பார்ப்போம். நம்ம இவ்வளோத்தையும் டேஸ்ட் பண்ணணும் போலே கிடக்குது. ரெண்டாலும் தெரியும் தானே, ஒரு கொஞ்ச நாளைக்கு டயட் இருக்கிறதுக்கு என்ன முக்கியம் சொல்லலாம். அதாவது எங்கள் உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன முக்கியம் சொல்லலாம். ஒன்று பொறுமை வேணும், மற்றது என்னடா மனத்தை கண்ட்ரோல் பண்ண வேணும். என்ன எங்களால் முடியும்னு கண்ட்ரோல் பண்ணணும். அந்த 2 இருந்தாலும் எங்களோட உடம்பை குறைச்சிடலாம். இப்போலாம் கஷ்டப்படணும். இப்போ குறையிற மாதிரி எத்தனை கிலோன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வெயிட் லாஸ் வீடியோ கொண்டு வரும். அதில் நான் எத்தனை கிலோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வேறு என்ன எடுப்போம்? வேறு கவுப்பி எடுப்போம். என்ன இந்த கிட்ட கொண்டது காட்டுறேன். குழம்பு தாங்க கொஞ்சம் சோஸ் மேலே விட்டுருக்கு. அதெல்லாம் சோஸ் தெரியுது. இஞ்சால கவுப்பியும் மாங்கஞ்சு செம சொல்லி வேலை இல்லை. அபியன் அடுத்த டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. வேறுங்கோ சும்மா பார்க்கவே வருது போல. நேரம் அண்ணா வச்சு காய்ச்சோன்னு இருந்தவன் எடுத்து சாப்பிடுவோம் போல கிடக்கும். அப்படியே கிழங்கு பொடி வேறுங்கோ கலரை பாருங்க. மசாலா இந்த கலரை அப்படியே எடுத்து என்ன மசாலா அம்மா இந்த மசாலாவுக்கு தான் காசு கொடுக்கணும். இங்கே வாழைக்காய் பச்சி, இந்த வாழைக்காய் பச்சி இருக்குது தானே சாப்பிட்னேன் அந்த மாய்க்கிறாக்கு. இப்போ இந்த அப்படியே உள்ளுக்க வந்தால் இந்த கவுப்பி முள்ளுக்க இருக்குங்கோ. அந்த கவுப்பியை இப்படி எடுத்துங்கோ சாப்பிட போகிறேன். இந்த கவுப்பி சில பேர் பிடிக்காது. இப்படியண்டா வேறு லெவல்லாம் இருக்குது கவுப்பி எல்லாம். கவுப்பியேண்டே தான் நான் சாப்பிடல. கவுப்பியை நான் பிடிச்சிருக்கு. கவுப்பி உருளைக்கிழங்கு அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு மாற சொல்லி போட்டேன். அப்படியே இந்த சுண்டலோடு எடுத்து இந்த மசாலாவுக்கு தாங்க காசு கொடுக்கணும். ஹோட்டல்களில் இது தனியாக சரி விற்றா ஒரு 10 ரூபா விற்பாங்க. இன்னும் நல்ல விலை விற்கிது. எல்லோரும் வேண்டி சாப்பிடுங்க. ரோட்டால் போகிறாக்கள் எல்லாம் முன்ன தின்னுறாங்க. 2 பார்த்து நிற்கிறாங்க. புது வகையான இனமோன்னு பார்த்துட்டு போயினா அது பிரச்சனை இல்லை. ஜூட்டி பண்ணி வந்தால் எல்லாம் அமௌண்ட்டு தான். ஏன்னா அந்த சுண்டலை சாப்பிடணும் மாதிரி வீடியோ கதைக்கணும். அடுத்து வந்தவங்க சுண்டல், அந்த கடலையோட செய்த சுண்டல்.
இந்த பகோடா கழிக்க அந்த மயக்கிறாக்கு ரோட்டுக்கரை வந்து இது கொஞ்சம் பிஸியான ரோட்டுக்கரை பக்கத்தில் கோயில் எல்லாமே இருக்குது அண்ணன் இந்த கடை வந்து இதுக்கால வந்தீங்கன்றாலே தெரியும் நல்ல ஒரு கடை உண்டு டேஸ்டண்டாக வேறு லெவல் எல்லோரும் வந்து கட்டாயம் சாப்பிட்டு ஒன்று போகணும் இது வேறுங்க இப்போ நான் இந்த வெங்காயம் வச்சு மிளகாய் வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறோம் மிளகா அவ்வளோண்டு உரைப்பு இல்லை நல்ல அந்த மேலே போட்டிருக்க அந்த இது உள்ளாண்டு எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா கறி வேறு லெவலில் கிடக்கா சாப்பிடணும் மாய்க்கிடாக்கு அதான் நாச்சிமார் கோயில் 10 இருக்குது அந்த நாச்சிமார் கோயில் திருப்பி காட்டுறாவே கேகேஎஸ் ரோட்லாம் இருக்குதா அண்ணன் அவங்களோட அந்த மசாலா கறிக்கிட்ட சொன்ன தொண்டைக்க ஓட்டு கதை கேட்க 18 இது 18 வருஷமா முதல் அங்கே வச்சுருந்தீங்க கடை முதல் வந்து வச்சுருந்தது பெஸ்ட் ஏஞ்சல் எங்கே பெஸ்ட் ஏஞ்சல் அங்கே வச்சுருந்தீங்க இது என்னென்னு உங்களுக்கு செய்யணும் இந்த ஐடியா வந்தது இது அப்பா செய்தது நீங்கள் தொடர்ந்து அப்பா செய்த அப்புறம் நாங்கள் செய்தோம் இப்போ கொரோனா காலத்தில் தொடர்ந்து இருந்தது இல்லை ஃபுட்டு தானோ கொரோனா காலத்தில் ஃபுட்டு தான் ஒன்றும் செய்யல அது என்ன பொருளாதார தட்டுப்பாடு வந்த பிறகு இப்போ முந்தி இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு சாமான் பண்ணுற விலை மற்ற விற்கிற விலை இப்போ எதுனா 3 வீதம் வித்தியாசம் 3 வீதம் இப்போ 50 ரூபாய்க்கு முந்தி 50 ரூபாய் கடையில் போய் கொடுப்பீங்களா 50 ரூபாய் கொடுக்கும் இப்போ 50 ரூபாய் கொடுக்க மாட்டேங்க 100 ரூபா என்ன எல்லாம் கலந்து போகிற ஸ்பெஷல் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ 200 ரூபாய் இந்த இப்போ எங்களுக்கு தந்த எவ்வளவு வந்து உங்களுக்கு போட்டது வந்து 250 ரூபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க என்ன எக்ஸ்ட்ரா போட்டுருக்கிறார் வாழைக்காய் வச்சு அதெல்லாம் போடுறதில்லைங்க நோம்பலாம் என்ன ஒரு நோம்பலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த கறியோட சாப்பிடுங்க நாங்கள் வித்தியாசமாக சாப்பாடு ஒரு சாப்பிடணும் ஒரு பைட்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு சாப்பாடு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்குது திருப்தியாக சாப்பிடலாமா எவ்வளோமே காணும் ஒரு நேரத்துக்கு முந்தி போகிறேன் எவ்வளோ சாமானமா 10,000 ரூபா வேணுமா இப்போ 22,000 ஆமாம் இவ்வளோ சாமானம் 20,000 ரூபாய் இப்போ போடுறேன்டா 25,000 விளம்பிக்கணும் என்ன சாப்பாடுலாம் போட்டு ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு வயசு டாக்குமெண்ட்டும் தேங்குள்ள எப்பயுமே இருக்குமே என்ன நாங்கள் போகிறோம் ஒரு கிழமைக்கு நீங்கள் தானே செய்கிறது எல்லாமே முழுக்களுமே நீங்கள் இதெல்லாம் அங்கே வளையினீங்க நீங்கள் அப்பாட்ட இருக்கு அப்பா முந்தி தானே வளையினது அப்படியா தானே வளைய இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது என்னென்னா கடையிலையும் காப்பின்னு தான் சாப்பிடலாம் நான் இந்த உடம்பு இதில் டயட்டில் இருக்கிறதால தம்பியை சாப்பிட விட போகிறேன் அவன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் அவன் சாப்பிட்டா திருப்பி சாப்பிட போகிறேன் நான் உங்களுக்கு கதை கேட்க வந்தேன் கொடுங்க தம்பிக்கு எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட நேரம் செல்லும் அப்படி எடுத்து போகிறோன்னா ஒரு வேலையை முடிக்கலாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் நாங்கள் நீங்களும் சாப்பிடுவோம் அண்ணா இந்த கடைக்கு வரணும் என்றால் லொக்கேஷனை சொல்லுங்க நீங்கள் கேகேஎஸ் ரோட் தான் கேகேஎஸ் ரோட் நாச்சிமார் அண்ணா இந்த பேர் என்ன சிவராசா இது ஓமுருகா தான் ஓமுருகா இந்த கடையின் பேர் ஓமுருகா சிட்டுன்னு சொல்லி சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாமே கடவுள் பக்தி தான் ஃபுல்லாக ஆஞ்சநேயர் முருகன் இங்கே இருக்க சுண்டல்ட படம் சுற்றி காட்டுறேன் பாருங்க பக்கத்தில் ஒரு அண்ணா விரைப்பு பொதிகண்ட ஒரு சேவை ஒன்று இருக்குது பாருங்க சுண்டல் கடையா இது வந்து சம்பல் வடை இதுக்கு வந்து மசாலா கறியும் வெங்காய சம்பளம் வச்சு கிடக்கு விடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அந்த அவ்வளோக்கு வெங்காய சம்பல் வந்து ஒரு சீனி சம்பல் மாதிரி இல்லை ஒரு வேறு டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த மீலோட இதுக்கு இருக்கிற சம்பளோட கடிக்க வேறு லெவலில் இருக்குது கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் வந்து இந்த இடத்துலையே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவலாம் அதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வச்சுருக்கு அங்கால நீங்கள் கழுவலாம் பாருங்க அந்த இடத்துல மாதிரி டஸ்ட்பின் எல்லாமே வச்சுருக்குங்க என்ன இங்கே டஸ்ட்பின் எல்லாமே இருக்குது இங்கே வேறுங்க இப்போ கரண்ட் ஏதானுண்டா இப்போ இந்த கால பிரச்சனைக்காண்டி இது இருக்குது என்ன மிஷின் இருக்குது எப்போயுமே இருக்குமே என்ன எப்போயுமே இந்த மிஷின் இருக்குமா கரண்ட் நின்றா என்ன நிற்காட்டி என்ன இருக்குமா ஏன்டா இரவுக்கு அந்த லைட் போடுறதுக்காண்டி என்ன லைட் போடுறதுக்காண்டி இப்படி அந்த இடத்துலேருந்து அப்படி கரண்ட் எடுக்கல என்ன இப்படி இந்த இடத்துலேருந்து கரண்ட் எடுக்கல இல்லை கலர் லைட் இருக்கு போல என்ன உள்ளுக்க இரவு வந்தால் மினுங்கும் போல விலவுட லைட் என்ன ஒரு நாள் இரவு வந்து பார்க்கணும் எப்படி இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது சீனி சம்பல் இல்லையா மண்ணை சொல்கிறது சீனி சம்பல் இல்லையா இது கொஞ்சம் வித்தியாசம் வச்சுருக்காரு பேரங்கோ சீனி சம்பல் கொஞ்சம் மினிக்கும் என்ன ஆனால் இது அப்படி இல்லை இது வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உரைப்பு இருக்குது இந்த இனிப்பண்டது குறைவு கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக தான் இருக்குது இது நண்பா இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிக்க போகிறோம்
பெருஞ்சீரகம்லாம் போட்டுருக்கீங்க என்ன பெருஞ்சீரகம்லாம் இருக்கு உள்ளுக்கா பெரிய சாமான் முழுக்க போடும். இந்த உரிய சாமான் எல்லாம் போடுறீங்க என்ன இது செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் நடக்கும் இவ்வளோ செய்கிறதுக்கு அதான் செய்ய 7 மணிக்கு அடிக்கணும்னா ம் 1 மணிக்கு முடியும். 7 மணி விடிய 7 மணிக்கு துவங்கினா 1 மணிக்கு முடியும் என்ன நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க இல்லை நான் இந்த கொய்யா தோட்டம் அங்கால கனதுரமா கொய்யா தோட்டம்ண்டா எந்த இடம் கோழி க்ரோஸ் பாசோர் அந்த பாசூர் ஓகே பாசூர் அந்த இடத்துக்கு பதில் ஓகே ம் ஓகேண்ணா நன்றி அண்ணா நல்ல சுவையாக இருக்குது இது 250 ரூபா எப்படி எடுக்கிறேன்டா மற்றபடி நார்மலாக எல்லாம் கலந்து தரேன்டா 200 ரூபா மற்றது 100 ரூபாய் கொடுக்குறேன்டா இந்த மாதிரி கொடுக்குறேன்னா தனியாக கடலை கடலைண்டா கடலை தனியாக இப்போ பஜ்ஜிண்டா பஜ்ஜி தனியாக இப்போ ஒரு தம்பி ஒரு 50 ரூபா ஒன்று வந்தவர் அதுக்கு பார்த்து கொடுத்துட்டீங்களே என்ன 50 ரூபாய்க்கு என்ன அதாவது பள்ளிக்க பிள்ளைன்றதால என்ன 50 ரூபாய்க்கு கொடுக்குறார் ஓகே நன்றி அண்ணா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் பாவிச்சு உங்களோட பேரை சொல்லுங்க சிவராசா சிவராசா ஓகே பாய் அபி நீ பாய் சொல்லி விட்றேன் என்ன பாய் பாய் நான் உங்கள் அவிஷ்டன்